அடுத்ததாக 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் 2வது இயல்ல என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 வகை குறுக்கங்கள். சரிங்களா? 4 வகை குறுக்கங்கள். இப்போ சார்பெழுத்துக்களை தான் தனித்தனியாக பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? சார்பெழுத்து 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிர் அளபடை, ஒற்றளபடை, குற்றி எழுகரம், குற்றி எழுகரம் முதல் இயல்ல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து வரக்கூடிய 4 வகையான குறுக்கங்கள். சரிங்களா? இந்த 4 வகையான குறுக்கங்கள் தான் என்ன செய்ய போறோம் நம்ம இப்போ இந்த இயல் 2ல பார்க்க இருக்கிறோம். குறுக்கங்கள் அப்படின்னாலே குறுகி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 4 வகையான குறுக்கங்கள். என்னென்ன குறுக்கம்? ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 தான் என்ன செய்ய போறோம் இந்த வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒலிப்பதற்குரிய கால அளவு உண்டு. எல்லா எழுத்துக்களுமே எந்த அளவு அதை உச்சரிக்கணும், ஒலிக்கணும் அப்படிங்கிற ஒரு கால அளவு உண்டு. அந்த கால அளவுக்கு தான் என்ன பேரு? மாத்திரை என்பது பெயர். அந்த கால அளவுக்கு என்ன பேரு? மாத்திரை என்பது பெயர். ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலுமே தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதில்லை. சரிங்களா? அந்த எழுத்துக்குன்னு ஒரு மாத்திரை அளவு இருக்கும். ஆனா அந்த எழுத்து எல்லா இடங்களையும் பயன்படுத்துகின்ற பொழுது ஒரே அளவில் ஒலிக்கின்ற அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ சொல்லுக்கு முதலில் வருகின்ற பொழுது ஒரு ஒலி என்ன செய்யும்? அது கொடுக்கும். அதே சொல்லுக்கு இடையில் வருகின்ற பொழுது ஒரு ஒலி அளவு என்ன செய்யும்? மாறுபடும். சொல்லுக்கு கடைசியில் வருகின்ற பொழுது அந்த ஒலியின் அளவு என்ன செய்யும்? மாறுபடும். அதை தான் என்ன செய்றாங்க? சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதில்லை. சில எழுத்துகள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒலிக்கும். தமக்குரிய கால அளவை விட என்ன செய்யும்? குறைவாக அது என்ன செய்யும்? ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குறைந்து ஒலிக்கக்கூடிய அந்த எழுத்துக்களுக்கு என்ன பேரு? குறுக்கம் என்பது பெயர். இப்ப முதல்ல என்ன குறுக்கம் வருது அப்படின்னா ஐகார குறுக்கம். சரிங்களா? நல்லா கவனிங்க. காரம் என்பது ஏற்கனவே பார்த்துட்டோம், எழுத்து சாரியை. சரிங்களா? ஐ என்னும் நெடில் எழுத்து எப்படி சொல்லணும்? ஐகாரம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அதுல இருந்து கண்டிப்பா என்ன சொல்லுவாங்க? ஒரு வினா கேட்பாங்க. அப்ப ஐகார குறுக்கம் என்ன செய்ய போறோம்? நம்ம 4 வகை குறுக்கங்கள்ல முதல் குறுக்கம் ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கத்தை பார்க்க போறோம். ஐ, கை, பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கின்றது. இந்த மூணுமே ஐ, கை, பை அப்படின்னு உச்சரிக்கின்ற பொழுது தனியாக வருகின்ற பொழுது என்ன செய்யுது? முழுமையாக என்ன செய்யுது? அதனுடைய ஒலி அளவை சொல்லுது. இதுவே வையம், சமையல், பறவை என சொற்களின் முதல், இடை, இறுதி ஆகிய இடங்கள்ல வருகின்ற பொழுது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம் எனப்படும். சரிங்களா? விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஐ என்னும் 2 மாத்திரை. சரிங்களா? ஐ என்னும் எழுத்து தனித்து வருகின்ற பொழுது எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. சரிங்களா? இப்ப ஐ முழுமையான உச்சரிப்பு 2 மாத்திரை. கை முழுமையான உச்சரிப்பு 2 மாத்திரை. பை என்பது முழுமையான உச்சரிப்பு 2 மாத்திரை. ஆனால் இந்த ஐ என்னும் எழுத்து சொல்லுக்கு முதலில் வருகின்ற பொழுது வையம், சொல்லுக்கு இடையில் வருகின்ற பொழுது சமையல், சொல்லுக்கு கடையில் வருகின்ற பொழுது பறவை. சரிங்களா? இப்ப இங்க வருகின்ற பொழுது என்ன செய்யுது? அதனுடைய அளவிலிருந்து, அதாவது முழுமையான 2 மாத்திரை என்கின்ற அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கின்றது. 2 மாத்திரை அளவு என்ன செய்யுது? குறைந்து ஒலிக்கின்றது. அப்ப ஐ என்னும் எழுத்து சொல்லுக்கு முதலில் வரும், சொல்லுக்கு இடையிலும் வரும், சொல்லுக்கு கடையிலும் வரும் என்பதை நம்ம என்ன செய்யறோம்? தெரிந்து கொள்கின்றோம். ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஐ என்னும் எழுத்து சொல்லுக்கு முதல்ல வருகின்ற பொழுது சொல்லின் முதலில் 1.5 மாத்திரை அளவில் என்ன செய்து ஒலிக்கின்றது. தனியாக வருகின்ற பொழுது 2 மாத்திரை. சொல்லுக்கு முதலில் வருகின்ற பொழுது 1.5 மாத்திரை என்ன செய்து ஒலிக்கின்றது. ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவில் ஒலிக்கும். சரிங்களா? அப்ப ஐ என்னும் நெடில் எழுத்து தனியாக வருகின்ற பொழுது 2 மாத்திரை. ஒரு சொல்லுக்கு முதலில் வருகின்ற பொழுது 1.5 மாத்திரை. அதுவே ஒரு சொல்லினுடைய இடையிலும் கடையிலும் வருகின்ற பொழுது 1 மாத்திரை அளவில் என்ன செய்து ஒலிக்கிறது. அப்ப 2, 1, 1 அப்படி என்ன செய்து நீங்க எளிதில் நினைவில் கொள்ளுங்க. அப்ப ஐ என்னும் எழுத்து 3 இடங்களிலும் என்ன செய்து வருகின்றது. சரிங்களா? அதுதான் எடுத்துக்காட்டு மேலே என்ன செய்யறாங்க கொடுத்திருக்காங்க. வையம் அப்படின்னு ஒலிக்கின்ற பொழுது இங்க 1.5 மாத்திரை அளவில் என்ன செய்து பயன்படுத்தப்படுகிறது. சமையல் அப்படின்னு வரும்போது இங்க ஒலி அளவு குறைகிறது, 1 மாத்திரை அளவு. பறவை அப்படின்னு சொல்லும்போது இங்கேயும் ஒலி அளவு குறைவது 1 மாத்திரை. சரிங்களா? அப்ப ஐ என்பது தனியாக வந்த 2 மாத்திரை, சொல்லுக்கு முதலில் வந்த 1.5 மாத்திரை, சொல்லுக்கு இடையில வந்த 1 மாத்திரை, சொல்லுக்கு கடையில் வந்தால் 1 மாத்திரை.
சரிங்களா? இதை வைத்து என்ன செய்வாங்க? ஒரு வினா கேட்கலாம். அடுத்து அவுகார குறுக்கம். அடுத்தனது அவுகார குறுக்கம். அவ் என்னும் எழுத்து அவுகாரம், ஐகாரம், அவுகாரம் நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. காரம் என்பதை ஞாபகத்துல வச்சுங்க. அவ், வவ் என அவுகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை. ஏன்னா நெடில் எழுத்து. நெடில் எழுத்துனா எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. சரிங்களா? நெடில் எழுத்துகளுக்கு 2 மாத்திரை. முழுமையாக ஒலிக்கிறது. ஔவையார், வௌவால் என சொற்களின் முதலில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1½ மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. நல்லா கவனிச்சுக்குங்க. ஔ என்னும் நெடில் எழுத்து தனியாக இருக்கின்ற பொழுது என்ன செய்யுது? 2 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. அதுவே ஒரு சொல்லுக்கு முதலில் வருகின்ற பொழுது 1½ மாத்திரையாக என்ன செய்யுது? ஔ என்னும் எழுத்து நெடில் எழுத்து குறைகின்றது. இங்க ஔவையார் அப்படின்னும் போது இது எத்தனை மாத்திரையா மாறுதான்? 1½ மாத்திரையாக மாறுகிறது. 1½ சரிங்களா? அதே மாதிரி வௌவால் அப்படின்னு நினைக்கும் போது என்ன செய்யுது? 1½ மாத்திரையாக என்ன செய்யுது? குறைகிறது. அப்ப தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1½ மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. எது? அவுகாரம். சரிங்களா? இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் அவுகாரம் அவுகார குறுக்கம் எனப்படும். அவுகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அவ் என்னும் எழுத்து சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும். அவ் என்ன செய்யாது? சொல்லுக்கு இடையிலும் கடையிலும் ஒருபோதும் வராது. சரிங்களா? தமிழ் சொற்கள் இல்லை. சரிங்களா? அவ் என்னும் எழுத்து சொல்லுக்கு இடையிலும் கடையிலும் வருகின்ற மாதிரி என்ன இல்லை? தமிழ் சொற்கள் இல்லை. சரிங்களா? அப்ப அப்படி வராது அப்படின்னு என்ன செய்றாங்க? தெளிவாக கொடுத்துட்டாங்க. அப்ப அவ் என்பது என்ன செய்யும்? தனியா வரும். சொல்லுக்கு முதல்ல வரும். தனியாக வருகின்ற பொழுது 2 மாத்திரை. சொல்லுக்கு முதலில் வருகின்ற பொழுது எத்தனை மாத்திரை? 1½ மாத்திரை. அரை மாத்திரை என்ன செய்யுது? குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மகர குறுக்கம். இது ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து நிறைய கேள்வி என்ன செய்றாங்க? நிறைய போட்டித் தேர்வுகள் கேட்டுட்டே இருக்காங்க. அந்த மகர குறுக்கத்தை வச்சு. மகர குறுக்கம். அம்மா, பாடம், படித்தான் ஆகிய சொற்களில் மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. சரிங்களா? அம்மா, பாடம், படித்தான் இந்த சொற்களா இருக்கக்கூடிய இந்த மா, இந்த மகர எழுத்து இருக்குல்ல, இது என்ன செய்யுது? தனக்குரிய அரை மாத்திரை அளவு என்ன செய்யுது? முழுமையாக. ஏன்னா புள்ளி வச்ச மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. சரிங்களா? புள்ளி வைத்த மெய்யெழுத்துக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. எந்த புள்ளி எழுத்தா இருந்தாலும் சரி, அக்குக்கே அரை மாத்திரை தான். அதுவும் புள்ளி எழுத்து தான். அதனால அக்குக்கு இன்னொரு பேர் என்னது? முப்பார் புள்ளி. சரிங்களா? தனிநிலை, ஆயுதம், முப்பார் புள்ளி, முப்புள்ளி எல்லாம் இது அக்கு. அக்குக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். சரிங்களா? அப்ப இங்க இம் என்கின்ற இந்த மெய்யெழுத்து இந்த சொற்கள்ல வருகின்ற பொழுது என்ன செய்யுது? தனக்குரிய அரை மாத்திரை அளவுல முழுமையாகவே என்ன செய்யுது? ஒலிக்கிறது. ஆனால் வலம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதனால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இதுதான் விஷயம். இதுதான் வினா. சரிங்களா? மகரம் என்ன செய்யுது? குறுகின்றது. மகரம் எங்க குறுகின்றது? முதல் சொல்லின் இறுதி எழுத்து இம்மாக இருந்து 2வது சொல்லின் முதல் எழுத்து வாவாக இருந்தால், வகர வரிசை எழுத்தாக இருந்தால், சரிங்களா? முதல் சொல்லுடைய இறுதி எழுத்து இம், 2வது சொல்லுடைய முதல் எழுத்து வகர வரிசை எழுத்தாக இருந்தால் உச்சரிக்கின்ற பொழுது வலம் வந்தான் வாதம் என்ன செய்து வருது? இம் என்பது என்ன செய்யுது? அங்க அரை மாத்திரை முழுமையாக இல்லை, குறைகிறது. சரிங்களா? அப்ப வலம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வருகின்ற வகர எழுத்து வருவதனால இந்த மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து 1/4 மாத்திரையாக குறைந்து ஒலிக்கிறது. சரிங்களா? அப்ப மகர குறுக்கத்துக்கு எவ்வளவு மாத்திரை? 1/4 மாத்திரை. மகர குறுக்கத்துக்கு எத்தனை மாத்திரை? 1/4 மாத்திரை. சரிங்களா? அப்ப அவுகார குறுக்கத்திற்கு 1½ மாத்திரை. அவுகார குறுக்கத்திற்கு 1½ மாத்திரை. அப்ப ஐகார குறுக்கத்திற்கு 1½ மாத்திரை, 1 மாத்திரை, 1 மாத்திரை. முதல்ல வருகின்ற பொழுது 1½ மாத்திரை ஐகார குறுக்கம். இடையில் வருகின்ற பொழுது 1 மாத்திரை. கடையில் வருகின்ற பொழுது 1 மாத்திரை ஐகார குறுக்கத்திற்கு. அப்ப அவுகார குறுக்கம் தனியா வந்தா 2 மாத்திரை. அவ் என்பது தனியா வந்தா 2 மாத்திரை. அதுவே ஒரு சொல்லுக்கு முதலில் வருகின்ற பொழுது 1½ மாத்திரை. அவ் என்ன செய்யாது? ஒரு சொல்லினுடைய இடையிலும் கடையிலும் ஒருபோதும் வராது. அப்ப மகர குறுக்கம் இம் என்னும் எழுத்து தனியா என்ன செய்து ஒரு சொல்லில் பயன்படுத்துகின்ற பொழுது அது என்ன செய்யுது? அரை மாத்திரை அளவை முழுமையாக பெறுகிறது. ஆனால் 2வது சொல்லுடைய முதல் எழுத்து வகர வரிசை எழுத்துக்களாக இருந்தால், வகர வரிசை சொற்களாக இருந்தால் அது தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து என்ன செய்யுது? குறைந்து 1/4 மாத்திரையாக என்ன செய்யுது? ஒலிக்கின்றது. சரிங்களா? அங்கதான் அதான் என்ன செய்றாங்க? கொடுத்துருக்காங்க. அப்ப வலம் கூட்டல் வந்தான், வலம் வந்தான் அப்படின்னு சொல்லும்போது இம் என்ன செய்யுதுங்களுக்குள்ள கொஞ்சம் குறைவான ஓசை என்ன செய்யுது? கொடுக்கின்றது. ஆகினால் 1/4 மாத்திரை. இது என்ன செய்யலாம்? வினாவாக கேட்கலாம். அடுத்து 2வது என்ன சொல்றாங்கன்னா, போலும் என்னும் சொல்லை போன் என்றும், போலும் என்னும் சொல்லை எப்படி எழுதுறோம்? போன்.
சரிங்களா? மருளும் என்னும் சொல்லை மருண் என்றும் செய்யுளில் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்தினர். இல்ல செய்யுள்ல ஓசை சீர்மைக்கு என்ன செய்வாங்க? புலவர்கள் பயன்படுத்துறாங்க. போலும்ன்றத பூன், மருளும் என்பதை மருண் அப்படின்னு என்ன செய்வாங்க? ஓசை சீர்மைக்காக புலவர்கள் என்ன செய்றாங்க? பயன்படுத்துறாங்க. இந்த சொற்கள்ல மகர மெய்யானது இன், இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதனால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் மகரம் மகர குணுக்கம் எனப்படும். சரிங்களா? அப்ப மகர குறுக்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டே விஷயம்தான். எங்கெங்க குறுகுது? முதல் சொல்லுடைய இறுதி எழுத்து கண்டிப்பா என்ன செய்யும்? மகர எழுத்தா இருக்கும். இரண்டாவது சொல்லுடைய முதல் எழுத்து வகர வரிசையில் வந்தால் மட்டும் என்ன செய்யுது? குறுகுகின்றது. அரை மாத்திரை அளவு என்ன செய்யுது? குறுகி கால் மாத்திரை அளவாக என்ன செய்யுது? ஒலிக்கிறது. வலம் வந்தான் அங்க என்னது? கால் மாத்திரை அளவு மகர குறுக்கம். இதை இப்படியே கொடுத்து சொல்ல கொடுத்து கூட என்ன செய்யலாம்? அவங்க கேட்கலாம். அடுத்து போலும் என்பதுல மருளும் என்னும் சொல்ல போன், மருண் அப்படின்னு எழுதுகின்ற பொழுது இந்த இல்லு இன்னாக என்ன செய்து திரிகின்ற பொழுது மாறுகின்ற பொழுது அந்த இம்முனுடைய ஒளி அளவு என்ன செய்து குறைகின்றது. எப்படி குறைகின்றது? அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரையாக குறைகின்றது. அப்ப போலும் அப்படிங்கிறது செய்யுள்ள புலவர்கள் சீர்மைக்காக பயன்படுத்துகின்ற பொழுது போன் அப்படின்னு பயன்படுத்தும் போது அங்க குறைகின்றது. இதுதான் என்ன செய்றாங்க? சொல்லியிருக்காங்க. அப்ப போலும் போன் என்று எழுதுகின்ற பொழுதும் மருளும் என்பதை மருண் என்று எழுதுகின்ற பொழுதும் செய்யுள் எழுதுகின்ற பொழுது இந்த இன்ன இன்ன ஆகிய எழுத்துக்களை அடுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து என்ன செய்யுது? மகர மெய்யானது குறைந்து ஒலிக்கின்றது. கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கின்றது. இதன் ஞாபகத்தில் வச்சுங்க. இன், இன். ரன்னகரம் டன்னகரம், ரன்னகரம் டன்னகரம் எப்படி மாறுது? கால் மாத்திரையாக இந்த எழுத்துக்களுக்கு பக்கத்துல இம் வருகின்ற பொழுது, இந்த இரண்டு எழுத்துக்களுக்கு பக்கத்துல இம் வருகின்ற பொழுது மகரம் குறுக்கம் என்ன செய்யுது? குறுகி என்ன செய்யுது? அங்க கால் மாத்திரையாக ஒலிக்கிறது. இதுதான் மகர குறுக்கம் அப்படின்னு என்ன செய்றாங்க? சொல்றாங்க. அப்ப இரண்டே இடங்கள்ல தான். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆயுத குறுக்கம். ஆயுத எழுத்தும் குறுக்குமா? குறுகுது. ஆயுத எழுத்து தனியா வருகின்ற பொழுது அரை மாத்திரை, அதுவும் புள்ளி வைத்த எழுத்து தான். சரிங்களா? ஆயுத எழுத்து தனியாக வருகின்ற பொழுது அரை மாத்திரை. அதுவே ஒரு சொல்லுக்கு இடையில வருகின்ற பொழுது அதனுடைய உச்சரிப்பு எப்படி மாறுதுன்ற அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்ய அதுவும் மாற்றம் பெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அஃது எஃகு என்று எழுதும் பொழுது அந்த அஃகு என்னும் என்னது எழுத்து ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அஃது எஃகு அங்க அக்கு என்னது? முழுமையாக இருக்கு. அதனால அங்க என்னது? ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை ஒரு சொல்லுக்கு இடையில் வருகின்ற பொழுது. சரிங்களா? அதுவே முள்குட்டல் தீது என்பது எப்படி மாறுது அப்படின்னா முக்டி இது அப்படின்னு மாறுது. சரிங்களா? இல் இங்க தீ. அதே மாதிரி கல் குட்டல் தீது இது எப்படி மாறுதுன்னா கற்றி இது அப்படின்னு மாறுது. முக்டி இது கற்றி இது எனவும் சேரும். இந்த சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் ஆயுத குறுக்கம் எனப்படும். சரிங்களா? முள்குட்டல் தீது சேரும் போது முக்டி இது என்று சேரும். சரிங்களா? முள்குட்டல் தீது எப்படி மாறுது? முக்டி இது அப்படின்னு என்ன செய்யுது? மாறுது. சரிங்களா? இந்த தா டீ என்ன செய்யுது? இந்த டீ டீயா மாறுது. இந்த லகரம் என்ன செய்யுது? அகரமாக அக்காகரமா என்ன செய்யுது? மாறுது. அகாக மாறுகின்றது. ஏன்னா இது இலக்கணம். சரிங்களா? அப்ப முள்குட்டல் தீது என்பது சேர்கின்ற பொழுது முக்டி இது. முக்டி இது என்பதை பிரித்தால் முள்குட்டல் தீதுன்னு பிரிக்கணும். கல் குட்டல் தீது எப்படி மாறுது? கக்ரி இது. லகரம் என்ன செய்யுது? இங்க என்ன செய்யுது? இந்த தகரம் என்ன செய்யுது? ரகர ரீகாரம் என்ன செய்யுது? வச்சு உச்சரிக்குது. ஒளிப்பு என்ன செய்யுது? வருகின்றது. அப்ப இந்த லகரம் என்ன செய்யுது? அகா என்ன செய்யுது? மாறுகின்றது, திரிகின்றது. அப்ப கல் குட்டல் தீது கற்றீது எனவும் என்ன செய்யுது? சேர்கின்றது. இந்த சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து என்ன செய்யுது? தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து எப்படி மாறிக்குது? குறைந்து கால் மாத்திரை அளவுல ஒலிக்கிறது. இது என்ன குறுக்கம்? ஆயுத குறுக்கம். சரிங்களா? இந்த மாதிரி குறுக்கம் 4 வகையான குறுக்கங்கள். சரிங்களா? ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், கடைசியா நம்ம பார்த்தது என்னது? ஆயுத குறுக்கம். அப்ப சார்பு எழுத்து 10ல குறுக்கம் மட்டுமே 4 உண்டு. சார்பு எழுத்து 10ல உயிர்மை, ஆயுதம், உயிர் அளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகாரம், அவுகாரம், மகரம், ஆயுதம் என்று சொல்லக்கூடிய இதுல என்னது? குறுக்கங்கள். 4 வகையான குறுக்கங்கள் உண்டு. அப்ப 4 வகையான குறுக்கங்களும் பார்த்துட்டோம். சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் எந்த அளவுக்கு மாத்திரை அளவு இருக்கு அப்படிங்கறத என்ன செய்யறோம்? இந்த வகுப்புல நம்ம பார்த்துட்டோம். கீழே அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. என்ன கொடுத்துருக்காங்க? என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு. சரிங்களா? வேட்கை அப்படிங்கிற சொல்லுல ஐகார குறுக்கம் இந்த ஐ என்ன மாத்திரை அளவு பெறும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம்னா ஐ என்னும் எழுத்து தனியாக வருகின்ற பொழுது 2 மாத்திரை அப்படின்னு பார்த்தோம். அதுவே ஐ என்னும் எழுத்து
ஒரு சொல்லினுடைய முதலாவதாக வருகின்ற பொழுது என்ன செய்யுது? அது 1½ மாத்திரையாக குறைகிறது. சரிங்களா? அதுவே ஐ என்னும் எழுத்து ஒரு சொல்லினுடைய இடையிலும் கடையிலும் வந்தால் எத்தனை மாத்திரை? 1 மாத்திரை. அப்ப வேட்கை என்பதுக்கு எத்தனை மாத்திரை? 1 மாத்திரை. அப்ப இதுதான் சரி. சரிங்களா? இதுவே ஐ என்பது ஒரு சொல்லுக்கு முதல்ல வந்துச்சுன்னா 1½ மாத்திரை. ஐ என்பது தனியா வந்துச்சுன்னா 2 மாத்திரை. ஐ அப்படின்னு வந்துச்சுன்னா 2 மாத்திரை. அடுத்து மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். இங்க இருக்கிறதுலே மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இங்க போன், போலும் என்பது போன்னு மாறி இருக்கு. இது மகர குறுக்கம் தான் பார்த்துட்டோம். மருண், மருளும் மருளும் தான் என்ன செய்யுது? மருண் அப்படின்னு மாறி இருக்கு. என்னது? மகர குறுக்கம் தான். பழம் விழுந்தது, பழம் விழுந்தது. இம்மு 2வது சொல்லுடைய முதல் எழுத்தை பாருங்க, மகர எழுத்து. இது நல்லா தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? இது மகர குறுக்கம். முதல் சொல்லுடைய ஈட்டு எழுத்து இம்ல வந்திருக்கு. 2வது சொல்லுடைய முதல் எழுத்து என்னது? வகர வரிசை எழுத்துக்கள் வந்தால் அது என்னது? மகர குறுக்கம். அப்ப இது 3மே என்னதுதான்? மகர குறுக்கம் தான். இதுவும் சரி, இதுவும் சரி, இதுவும் சரி. கடைசியா பணம் கிடைத்தது. இது வகர எழுத்து வரல. அதனால இது என்ன கிடையாது? மகர குறுக்கம் கிடையாது. அப்ப இதுதான் என்னது? ஆப்ஷன். சரிங்களா? மகர குறுக்கம் இடம்பெறாத சொல்லு பணம் கிடைத்தது. சரிங்களா? அடுத்து சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஐகார குறுக்கம் சொல்லுக்கு முதல்ல மட்டுமா இல்ல, இடையிலும் வரும், கடையிலும் வரும். அப்ப இது இல்ல. அடுத்து மகர குறுக்கம். மகர குறுக்கம் என்ன செய்யும்? சொல்லுக்கு இடையில வரும், கடைசியில் என்ன செய்யும்? வரும். சொல்லுக்கு முதல்ல என்ன செய்யாது? வராது. அப்ப இதுவும் இல்ல. ஆயுத குறுக்கம் எப்பவுமே சொல்லுக்கு முதல்ல ஆயுதம் வரவே வராது. ஆயுத எழுத்து சொல்லுக்கு முதல்ல வரவே வர. அப்ப இதுவும் இல்ல. அப்ப அவுகார குறுக்கம். இதுதான் என்னது? ஆப்ஷன் சரி. அவ் என்னும் எழுத்து தான் என்ன செய்யும்? சொல்லுக்கு முதலில் வரும். ஔவையார். சரிங்களா? ரைட். வேற எது கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அறிந்து பயன்படுத்துவோம். சரி, இது ஒரு இலக்கணம் கொடுத்துருக்காங்க. பால் 5 வகைப்படும். அவை ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் ஆகியனவாகும். பால் 5. சரிங்களா? ஆண், பெண், பலர், ஒன்றன், பலவின். சரிங்களா? ஆணை குறித்து வந்தால் ஆண்பால், பெண்ணை குறித்து வந்தால் பெண்பால், ஆண் பெண் இருவரும் சேர்ந்திருக்கிற ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தாங்கன்னா அது என்னது? பலர்பால் அப்படின்னு செய்வோம், நம்ம சொல்லுவோம். அடுத்து ஒன்றன்பால். சரிங்களா? ஒன்றை மட்டும் கொடுக்கும். அக்ரிணை. இது 3மே உயர்திணை. இப்படி வச்சுக்கோங்க. திணை 2ன்னு பார்த்தோம்ல, இந்த 3மே உயர்திணை. உயர்திணைக்குரியது. ஏன்னா இவங்க பூரா மனுஷங்க. சரிங்களா? இப்போ ஒன்றன்பால் அதே மாதிரி பலவின்பால் இந்த 2 என்ன அப்படின்னா அக்ரிணை. அக்ரிணையில் வந்துடும். இந்த 2 இதில் வந்துடும், அக்ரிணையில் வந்துடும். சரிங்களா? இது ஒன்றன்பாலும் பலவின்பாலும் அக்ரிணை. சரிங்களா? மரம் என்பது ஒன்றன்பால், மரங்கள் என்பது பலவின்பால். குதிரை என்பது ஒன்றன்பால், குதிரைகள் என்பது என்னது? பலவின்பால். சரிங்களா? அக்ரிணையில ஒருமையை குறித்தால் அது ஒன்றன்பால், அக்ரிணையில பன்மையை குறித்தால் அது என்னது? பலவின்பால். இவ்வளவுதான் விசை. சரிங்களா? இங்க கீழே என்ன கொடுத்துருக்காங்க? உயர்திணையில் ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால். எடுத்துக்காட்டு மாணவன், செல்வன், கந்தன், குமரன், வேலன் இப்படிலாம் வச்சுக்கோங்க. ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால். ஆதினி, மாணவி, கயல்விழி எப்படிலாம் என்ன செய்யலாம்? நம்ம வச்சுக்கலாம். இது பெண்பாலை குறிக்கும். ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது பலர்பால். சரிங்களா? ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது பலர்பால். ஏன் பலர்பால் சொன்னா? ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஆண்கள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க. அப்ப 2 பேரும் ஆண் பெண் இருவரும் கலந்து இருப்பனால அது பலர்பால். சரிங்களா? அடுத்து மாணவர்கள். மாணவர்கள்ல ஆண்கள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க. மக்கள் ஆண் இருப்பாங்க, பெண் இருப்பாங்க. ஆகையனால என்னது? பலர்பால். இப்ப அக்ரிணையில ஒன்றை குறிப்பது ஒன்றன்பால். எடுத்துக்காட்டு கல் ஒன்றன்பால். பசு ஒன்னை குறித்து வந்தால் என்னது? ஒன்றன்பால். சரிங்களா? அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பலவின்பால். மண்புழுக்கள். மண்புழு ஒன்றன்பால். ஆனா மண்புழுக்கள் பன்மையில வந்துச்சுன்னா அது பலவின்பால். பசு ஒன்றன்பால். பசுக்கள் பன்மையில வந்ததுனால அது கல் என்பது என்னது? பன்மை விகுதி. சரிங்களா? கல் என்பது என்னது? பன்மை விகுதி. நம்ம எழுதுறோம்ல ஃப்ரூட் அப்படின்னு எழுதுனா இது ஒருமை. பழம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஃப்ரூட் என்பது என்னது? பழம். அதுவே ஃப்ரூட்ஸ், FRUITS, ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எழுதணும்னா பழங்கள். இந்த தமிழ்ல அந்த கல் விகுதி, ஆங்கிலத்தில் இந்த ஒரு எழுத்து செய்தி எஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு எழுத்து இருக்குல்ல, அது என்ன செய்யுது? கல் விகுதியை குறிக்கின்றது. சரி, ரைட். எதிர்பாலுக்குரிய பெயர்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதிர்பாலுக்குரிய பெயர்
மகளிர் அதுக்குரிய எதிர்பால் என்னது? ஆடவர் மகளிர். ஆடவர் ஆடவர் மகளிர். பெண் என்னுடைய எதிர்பாலினம் யாரு? ஆண். சரிங்களா? அடுத்து சிறுவன் அதனுடைய எதிர்பால் யாரு? சிறுமி. சிறுவன் சிறுமி பெண்பால். அடுத்து அரசன் அரசி. அடுத்து மாணவன் மாணவி. அடுத்து தோழி அதனுடைய எதிர்பால் யாரு? தோழன். ரைட். அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க? படத்திற்கு பொருத்தமான பாலை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிங்கம் ஒன்று தான் இருக்குது, அதனால ஒன்றன் பால். இங்கே ஒரு பையன் இருக்கான், அதனால யாருவேன்? ஆண்பால். இங்கே என்ன இருக்கு? ஒரே ஒரு பூ மட்டும்தான் இருக்கு, அப்போ இது ஒன்றன் பால். இங்கிட்டு ஒரு மாணவி இருக்காங்க, ஆகியனால ஒரு பெண் இருக்கிறனால பெண்பால். அடுத்து மக்கள் எல்லாருக்கும் ஆண்பால் பெண்பால் எல்லாம் கலந்துருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அப்போ அது என்னது? பலர்பால். சரிங்களா? இப்போ பூக்கள் ஒன்றுக்கு மேலே இருக்கு, ஆகினால இது என்னது? பலவின்பால். பன்மையில் இருக்கு. ரைட், அவ்வளோதான். வேற என்ன கொடுத்துருக்காங்க? பிழையை திருத்தி சரியாக எழுதுக. பிழையை திருத்தி சரியாக எழுதுக. கண்ணகி சிலம்பு அணிந்தான். இதில் என்ன தப்பு இருக்கு? கண்ணகி என்பவள் ஒரு பெண், அணிந்தான் என்பது வினை என்ன செய்யுது? வினைமுற்று என்ன செய்யுது? ஆண்பாலாம் முடிஞ்சிருக்கு, அப்போ என்னது? இது தவறு. அப்போ கண்ணகி பெண்ணாக இருந்தால், பெயர் பெண்ணாக இருந்தால் வினை முடிகின்ற வினை என்ன செய்யணும்? பெண்பால தான் வந்திருக்கு, ஆனால் ஆண்பால வந்திருக்கு, இது தவறு. அப்போ எப்படி சரியா எழுதுனா? கண்ணகி சிலம்பு அணிந்தாள் என்பதுதான் சரி. ஏன்னா கண்ணகி என்பது என்னது? பெயர். பெண்ணாக இருந்தால் வினையும் அதில் முடியக்கூடிய வினை என்ன செய்யணும்? பெண்பால தான் முடியணும். பெயர் ஆண்பாலாக இருந்தால் முடியக்கூடிய வினை என்ன செய்யணும்? ஆண்பால தான் முடியணும். சரிங்களா? அதுதான் சரியான சொற்றொடர். இங்க கோவலன் ஆண்பால், சிலம்பு விற்க போனால்னு கொடுத்துருக்காங்க, லகர உற்று மகடு வரி சொல். சரிங்களா? அப்ப தப்பு. கோவலன் சிலம்பு விற்க போனான். போனான் என்பதுதான் சரி. இன்னுதான் போடணும். ரைட். அப்ப அதுதானது சரி. இல்லைன்னா அது என்ன ஆயிரும்? தவறாக மாறிவிடும். அடுத்து அரசர்கள் நல்லாட்சி செய்தார். இங்கேயும் தவறு. ஏன்னா அரசர்கள் என்பவர் என்னது? பல பேர். சரிங்களா? ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் என்ன செய்யாது? குறிக்கிறது. அப்ப இங்க என்ன செய்யணும்? பன்மையில தான் வந்திருக்கணும். செய்தார்கள், அரசர்கள் நல்லாட்சி செய்தனர் அப்படின்னு வந்திருக்கணும். செய்தனர் அப்படின்னு வரணும். அடுத்து பசு கன்றை ஈன்றன. பசு என்பது ஒருமை, ஈன்றன என்பது பன்மையை குறிக்குது, அப்ப தவறு. சரிங்களா? அப்ப என்ன செய்யணும்? பசு கன்றை ஈன்றன இல்ல ஈன்றது, நான் வரைச்சு தூ போட்டுருவோம். அடுத்து மேகங்கள் சூழ்ந்து கொண்டது. மேகங்கள் பன்மை, ஆனா முடியும் என்ன செய்யுது? வினை என்ன செய்யுது? கொண்டது ஒருமையில முடிஞ்சிருக்கு, அப்ப தப்பு. இங்கேயும் பன்மை வரும்போது இங்கே என்ன செய்யணும்? பன்மையில தான் முடியணும். அப்ப மேகங்கள் சூழ்ந்து கொண்டன, நான் என்பது பன்மை விகுதி. அடுத்து குழலி நடனம் ஆடியது. தவறு. குழலி என்பவள் உயர்திணை, ஆடியது என்பது என்ன செய்யும்? ஒன்றன் பால குறிக்கும். சரிங்களா? அப்ப குழலி நடனம் ஆடினாள், இதுதான் சரி. குழலி நடனம் ஆடினாள் என்பதுதான் என்னது? சரி. வேற எதுவும் கொடுத்துருக்காங்களா? ரைட். அப்போ இலக்கணம் சார்ந்து வேறு எதுவும் இல்லை. கலைச்சொல் கொடுத்துருக்காங்க, கலைச்சொல் மட்டும் என்ன செய்யணும்? ஓரளவு சொல்லிட்டு முடிச்சுறேன். தீவு என்பது ஐஸ்லாண்ட் அப்படின்னா தீவு. நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னா இயற்கை வளம். வைல்டு அனிமல்ஸ் அப்படின்னா வன விலங்குகள். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வன பாதுகாவலர், அவரை கன்சர்வேட்டர், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரபிள் அப்படின்னா அது உவமை. ஜங்கிள் அப்படின்னா காடு. ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா வனவியல் என்ன செய்யுது? குறிக்குது. பயோடைவர்சிட்டி, பயோடைவர்சிட்டி அப்படின்னது பல்லுயிர் மண்டலம். ரைட். அப்போ 7ஆம் வகுப்புல இயல் 2ல் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? முழுக்க முழுக்க 4 வகையான குறுக்கங்களை பார்த்திருக்கிறோம். சரிங்களா? அடுத்து இயல் 3ல் என்ன இலக்கணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அடுத்த வகுப்புல நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம்.